அனைத்து தாய உறவுகளுக்கும் இந்நேர வணக்கங்களை ஜீவோ2 அன்பின் கணம் சார்பாக கிழக்கிலங்கையில் பான்றுப்பு என்கின்ற பிரதேசத்தில் நின்று கொண்டு தெரிவிப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். விசேடமாக இந்த நாளிலும் ஒரு நிரந்தர இல்லத்தை நிர்மாணித்து பயன்பெறுகின்ற குடும்பத்திடம் வழங்க இருக்கும் அந்த இனிதான நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற மட்டக்களப்பை சேர்ந்ததும் தற்பொழுது சுவிஸ் தேசத்தில் வாழ்ந்து வருகின்றதுமான நீதண்ணா அவர்கள் வருகின்றிருக்கிறார். நாங்கள் அவர்களை அன்போடு ஜீவோ2 அன்பின்கள் சார்பாகவும் இந்த குடும்ப உறவுகள் சார்பாக வரவேற்றுக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். விசேடமாக இந்த இல்லம் ஜீவோ2 அன்பின் 105வது இல்லமாக காணப்படுகின்றது. இலங்கை தேசத்தில் நாங்கள் இலங்கை அரசினுடைய அனுமதியை பெற்று வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மனிதநேயமிக்க பணிகளை ஆற்றி வருகின்றோம். இனம் மதம் பிரதேச வேறுபாடுகளை களைந்து மனித நேயம் ஒன்றே நாங்கள் செயலாற்ற வேண்டும், அந்த மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கோடு மனித நேயமிக்க பணிகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். பல்வேறு விதமான பணிகளை செய்கின்றோம். அதிலும் நிரந்தர இல்ல நிர்மாணித்து வழங்குவது, தண்ணீர் பெற்றுக் கொள்வதற்கான கிணற்று வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, வாழ்வாதார உதவிகளாக இருக்கலாம், மருத்துவ உதவிகளாக இருக்கலாம், கல்வி சார்ந்த உதவிகளாக இருக்கலாம் என்று சொல்லி பல்வேறு விதமான உதவிகளை நாங்கள் எம் தேசமெங்கிலும் ஆற்றி வருகின்றோம். அந்த வகையில் இதுவரை காலமும் எங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு உதவி நல்கிய அன்பு உறவுகளுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இல்லத்தை பொறுத்தவரையில் பான்றுப்பு பகுதியில் இந்த இல்லம் கடற்கரை அண்டிய பிரதேச பகுதியில் இந்த இல்லம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தகப்பன் தாய் அவர்கள் 2 பிள்ளைகள், முதல் மகள் ஏஎல் படித்துக் கொண்டிருக்கின்றார். தற்பொழுது ஓஎல் பரீட்சை எழுதி பெறுவரை காத்திருக்கின்ற வேளையில் வயலில் விஞ்ஞான பிரிவை தேர்ந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தகப்பனை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த வீட்டுக்கான அடிக்கல் வைக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு கால் இல்லை. தற்பொழுது ஒரு பொய்க்கால் ஒன்று அது தற்காலிகமாய் இணைத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்பமாடு இருந்த குடும்பத்தை நாங்கள் இணையதளம் வாயிலாக இனங்கண்டு அவர்களை நேரடியாக சந்தித்து உண்மை நிலவரத்தை அறிந்த பிற்பாடு நாங்கள் தெரிவித்த போது நீதண்ணாவுக்கு நாங்கள் ஜீவோ2 அன்பின் கரத்தினுடைய ஸ்தாபகர் தெரிவித்த போது அதை பார்த்து இவர்களுக்குரிய இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு நீதண்ணா அவர்கள் பெரும் முயற்சி செய்திருந்தார். அவர் சொந்த நிதியில் ஏற்கனவே 2 வீடுகள் நிர்மாணித்து அதை திறந்து மக்கள் பாவனை கொடுத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு இல்லங்களை இன்னும் அநேக உதவிகளை மக்களுக்காக செய்து வருகின்றார். அந்த வகையில் இந்த இல்லத்தை பொறுத்தவரையில் இந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு நீதண்ணா அவர்கள் தன்னுடைய நண்பனான அல்பானியா நாட்டை சேர்ந்த தற்பொழுது சுவிசேஷத்தில் வாழ்ந்து வருகின்ற பாருஸ் ஷவானி அவரிடம் கதைத்த பொழுது அவர் மனமு வந்து இந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு தேவையான நிதி உதவியை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இல்லத்தை பெற்று தந்த நீதண்ணா அவர்களுக்கும் இதற்குரிய உதவியை வழங்கி பாருஸ் ஷவானி அண்ணா அவர்களுக்கும் நாங்கள் ஜீவோ2 அன்பின் சார்பாகவும் இந்த இல்லத்தை பெறுகின்ற குடும்பம் சார்பாக உங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளே, நாங்கள் இலங்கை தேசத்தில் எம் உறவுகளுக்காய் உறவுகளை வாழ வைக்க வேண்டும் என்ற பிரச்சனையை முடிந்த அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் உதவுகின்ற பேருள்ளம் படைத்த நீங்கள் உடைய அன்பு கரங்களை நீட்டுங்கள். ஏனென்றால் இவ்வாறு அநேக குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை உணவு உண்பது என்பது கூட கேள்விக்குறியாய் போய்விட்டது. வாழ்வாதாரத்தில் தொழில் முயற்சியில் அநேகர் மிகவும் கடினப்படுகின்றார்கள். இக்கட்டான நேரத்தில் இதே விதமான அநேக உறவுகள் எம் பகுதியில் வாழ்கின்றார்கள். எம் பகுதி மாத்திரம் இலங்கை தேசம் எங்கிலும் வாழ்கிறார்கள். உதவுகின்ற பேருள்ளம் படைத்தவர்கள் உங்களுடைய கருணை கரங்களை நீட்டுங்கள். நீங்கள் நீட்டுகின்ற பொழுது எம் உறவுகளை நாங்கள் முடிந்த அளவுக்கு வாழ வைக்க முடியும். ஆகவே அன்பு உள்ளங்களே, நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பது போல எம் உறவுகளையும் மகிழ்ச்சியாய் வாழ வையுங்கள். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற செல்வ செழிப்பிலிருந்து இவ்வாறான உறவுகளை சற்று கண்ணோக்கி அவர்களுக்கு உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள். உங்களுடைய நல்ல தினங்கள் ஏனைய நினைவு நாள்களை நீங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது அதற்கு செலவு செய்கின்ற பெருந்தொகை பணத்தில் ஒரு துளி பணத்தையாவது இவ்வாறான உள்ளங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு நீங்கள் கொடுத்து உதவினால் எம் உறவுகள் வாழ்வார்கள். நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தோம், பிறந்து வாழ்ந்தோம் என்று இறக்கும் தருவாய் யோசிக்கின்ற பொழுது எதை செய்தோம் என்று சொன்னால் கடைசியில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்கின்ற ஒரு கேள்விக்குறியில் நாங்கள் வந்து நிற்க முடியும். அவை வாழ்கின்ற காலத்தில் நாங்கள் மகிழ வேண்டும்,
மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும். மற்றவர்கள் மகிழ்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை பார்த்து நாம் மகிழ்கின்ற பொழுது எம்முடைய உறவுகளும் இவ்வாறான மனநிலையில் உதவ முன்வருவார்கள் என அன்பை கேட்டுக்கொண்டு மீண்டுமாக இந்த இல்லத்தை எங்களுக்கு பெற்று தந்த எங்களுடைய நீதன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நீதன் அவர்கள் இந்த இடத்திலிருந்து பாரு சவானி அண்ணாவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் அவருடைய மொழியில் விளங்குமாறு பேசுமாறு கேட்குது. ஓகே, அதை அண்ணா அவர் பார்க்கிறார். மிக்க நன்றி. இந்த இனிதான நல் நிகழ்வில் இந்த இல்லத்தினுடைய நினைவு கல்லை திரைநீக்கம் செய்து அதை எங்களுக்கு திறந்து தருமாறு இந்த இல்லத்தை எங்களுக்கு பெற்று தந்த எம்முடைய மட்டு நகர் பெற்றெடுத்த புதல்வன் தற்பொழுது சுவிஸில் வாழ்ந்து வருகின்ற நீதன் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேல போட்டு நினைவுக்கல்லை திறநீக்கம் செய்து இதை திறந்து வைத்ததான எங்களுடைய நீதண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வ நன்றியை தொடர்ந்து இந்த இல்லத்தினுடைய அறையை திறந்து தருமாறு எங்களுடைய ஈவ ஊற்று அன்பின்கர அமைப்பின் ஆரம்பத்திலிருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற அதுவும் நம்முடைய நிறுவனத்தினுடைய உபதலைவருமாகிய எங்களுடைய சீலன் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஈவூற்று அன்பின் கையப்படைய 105வது இல்லமும் எங்களுடைய நீரண்ணன் பெற்று தந்ததான தன்னுடைய நண்பன் மூலம் பெற்று தன்னுடைய இனிதான திறப்பு விழாவில் நீதண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். குறிப்பாக நீதண்ணா தன்னுடைய சொந்த நிதியில் 2 வீடுகளை நிர்மாணித்து ஈவூற்று அன்பின்கரம் மூலம் 2 வீடுகளை நிர்மாணித்து பயன்பெறுகின்ற குடும்பத்தினரிடம் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக கிரான் பிரதேசம் மற்றது பவுனதேவி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் நிர்மாணித்து வழங்கியிருக்கிறார். அதைவிட இந்த இல்லமானது தன்னுடைய நண்பன் மூலம் அவர் பெற்றுக் கொடுத்தான ஒரு அருமையான இல்லமாய் காணப்படுகின்றது. இவர்கள் தற்காலிக கொட்டையில் கடற்கரை ஓரம் இருந்து கடற்காற்றின் போது பல்வேறு விதமான அனர்த்தங்களை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்கள், கடந்த காலங்களில் சுனாமி அனர்த்தத்தின் கூட பாதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்த இந்த உறவுகள் வாழ்ந்து வருகின்ற காலத்தில் அவருடைய காலில் ஒரு முள்ளு ஏறப்பட்டு அதன் மூலம் அந்த காலில் ஏற்பட்ட ஒரு துன்பகரமான வேதனை வந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த கால் முழுமை அகற்றப்பட்ட மாத்திரமல்ல, இன்றும் அவர் மற்ற காலிலும் அவருடைய பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இப்படிப்பட்ட உள்ளத்திற்கு இந்த இல்லத்தை பெற்றுக் கொடுத்த நம்முடைய நீதன் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் மனப்பூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய உறவுகள் அநேகர் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கின்றார்கள். வசதி வாய்ப்போடு இருக்கின்ற பொழுதும் கூட இவ்வாறு துன்பப்படுகின்ற உள்ளங்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு அற்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக நீரண்ணாவை பொறுத்தவர்கள் அவர் தான் வாழ்கின்ற மாத்திரமல்ல தன் உங்களுடைய உறவுகளும் வாழ வேண்டும் என்று முடிந்த அளவுக்கு அவரால் இயன்ற உதவிகளை எம்முறவுகளுக்காக செய்து வருகின்றார்கள். அவை எங்களுடைய அன்பு உள்ளங்களே, இந்த குடும்பத்தை போல் வாழ்கின்ற குடும்பங்களுக்கு நீங்கள் ஒளியேற்றி வையுங்கள், எம்முறவுகளை வாழ வையுங்கள். இவர் வாழ்கின்ற பொழுது அவர் சந்தோஷமா இருக்கும் என ஜீவோ டன்னிங்கரம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் நான் கூறிக்கொள்ளக்கூடிய என்னவென்று சொன்னால், எங்களுடைய நிறுவனம் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசின் அங்கீகாரத்தை பெற்று கடந்த 10 ஆண்டுகளாக இயங்குகின்ற ஒரு நிறுவனம். அவருடைய நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை குறித்து நீங்கள் எல்லவும் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்த ஒரு பெறுமதியில் ஒரு நிறைவான வீட்டை மனப்பூர்வமாக நாங்கள் செய்து கொடுக்கிறோம். இந்த வீட்டை நீங்க பார்த்தால் விளங்கும். குறைந்த பெறுமதியில் நிறைவான ஒரு வீட்டை நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். எங்களுடைய வேலை பளுக்கள் குறிப்பா ஜிஓடி பணியாற்றுகின்ற நாங்கள் அரச துறைகளில் பெரும்பாலானவர்கள் 190% அரச பணிகள் செயலாற்றிக் கொண்டு எங்களுடைய வேலை, எங்களுடைய குடும்பம் ஏனைய மத்தியிலும்
இவ்வாறான மனிதநேயமிக்க பணிகள் செய்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்று சொன்னால், நிதியுதவி வழங்குகிற பேருள்ளங்கள் இருக்கின்ற பொழுது அந்த நிதியுதவியை கொண்டு சரியான இடத்தில் சரியான மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவை அன்புறவுகளே, நீங்கள் உதவுகின்ற பேருள்ளம் படைத்தவர்களாக இருப்பீர்களானால் எங்களோடு கைகோர்த்துக் கொள்ளுங்கள். எங்களோடு கைகோர்க்கின்ற பொழுது இவ்வாறு உறவுகளும் வாழ வழிவகுக்கும். குறிப்பாக நீலண்ணாவின் மூலம் அவருடைய நண்பன் கைகோர்த்து இவ்வாறான குடும்பத்தை வாழ வைப்பது போல இன்னும் உதவுகின்ற பேருள்ளங்கள் உங்களுக்கு தெரிந்தவர் மூலம் கைகோர்த்து என்னுடைய ஜீவோ அன்பின்கிறதோடு சேர்ந்து என் உறவுகளை வாழ வையுங்கள். இவருடைய கண்ணீரை துடையுங்கள். கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வையுங்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் ஒரு நிரந்தர வீடு இல்லாதால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து விட்டது. ஒரு நிரந்தர இல்லம் இல்லாதால் எத்தனையோ பிள்ளைகள் மற்றொரு வீட்டை நாடி சென்று ஒரு மழை ஒரு வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது மற்றொரு வீடில் நாடி சென்று குடியிருக்கின்ற பொழுது பலவிதமான அனர்த்தங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். பல சிறுவர்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இக்கட்டான நிலை எம் உறவுகளுக்கு வேண்டாம். எம் உறவுகள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை நீங்கள் தீர்த்து வைக்க ஜீவோ அன்பிங்கத்தோடு கைகோர்த்துக் கொள்ளுங்கள். இல்லையாயினும் பரவாயில்லை, எம் உறவுகள் இவ்வாறு அல்லல்படுகின்ற குடும்பங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அப்போது இவ்வாறான குடும்பத்தின் பிள்ளைகளும் வாழ்ந்து கற்று வருங்காலத்தில் நல்ல நிலையில் தலைநின்று நிற்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமில்லை என கூறிக்கொண்டு நிதின் அவர்களுக்கு மீண்டுமாக ஜீவோ அன்பிங்கல் சார்பாக உடைய மனப்பூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி.